சிறகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம மீனாக இருந்துட்டு கோர்ட்டில் அப்படி என்னதாங்க நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எனக்கும் ஒன்றும் தெரியலையே, என்ன பண்ண முடியணும் எனக்கும் ஒன்றும் புரியல. மனோஜ் எல்லாம் வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவே கிடைக்கும். இந்த வாட்டியாவது டிவோர்ஸ் கிடைச்சிட்டாக்க கண்டிப்பாக கல்யாணத்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணி இருந்துட்டு மனோஜ் இப்பாவது நான் உங்ககிட்ட மாதம் மாதம் பணம் வாங்குற மாதிரியான வந்துடுச்சு, அதுக்கப்புறம் பர்மனண்ட்டாக நான் உங்க கூட இருக்கிற மாதிரியே தான் கோர்ட்லேருந்து தீர்ப்பே வரும், வேணா வெயிட் பண்ணிப்பாரு அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டவுடனே மனோஜ் இருந்துட்டு மா இங்கே பாருமா இவ எப்படியெல்லாம் பேசிட்டு போகிறான்னு, இவகிட்ட நம்ம இப்படியெல்லாம் பேச்சு வாங்குவேன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா அப்படின்ற மாதிரியே சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கடுத்ததான் இவ என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டண்டா, அதை பற்றிலாம் நம்ம கவலையே படக்கூடாது. ஆனால் உனக்கும் நம்ம அமெரிக்காவில் பார்த்துருக்கோம்ல அந்த பொண்ணுக்கும் தான் கல்யாணமே, இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி கோர்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இந்த வாட்டியும் டிவோர்ஸ் கிடைக்கல, அடுத்த வாட்டி கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடைச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மறுபடியும் அந்த ரோகிணியால் நம்ம வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எதுவாக இருந்தாலையும் இப்போவே சொல்லி முடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, நீங்கள் நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.